ஹலோ டியர் தமிழ் மக்களே! பசங்கள வந்து பீச்சு, மாலு அப்படின்னு கூட்டிகிட்டு போக முடியலனாலும், இங்கே லேகோஸில ஒரு வழியா ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா, பீட்ஸ்ன்னு ஒரு பிளேஸு. இங்கே தான் வந்துட்டு உள்ள டிக்கெட் எடுக்கணும். ஒரு 7500 ஆச்சு. நாங்க வீக் எண்ட்ல தான் போனோம். முதல்ல காஸ்ட்லியா இருக்குமா, இப்போ பரவால்ல. இந்த இடத்துல லாக்கர் ரூமு. இந்த லாக்கர் ரூமில வந்துட்டு நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பிலோ 5 இயர்ஸ்க்கு கிட்ஸ் வந்துட்டு விளையாட விடுறாங்க. அது சாஃப்ட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கொஞ்சம் டிக்கெட் கம்மியா இருக்கு. அத எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ பிலோ 5 இயர்ஸ் வந்து இங்கே ஒரு லேடி கைடன்ஸோட அந்த குழந்தைங்கள மட்டும் உள்ள விளையாட விடுறாங்க. நம்ம சென்னை மாலெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அங்கெல்லாம் இருக்கு. இங்கே லேகோஸ்ல ஒண்ணுமே இல்லையே! அப்படின்னு கவலைப்பட்ட தருணங்கள்லாம் மாறிடுச்சு அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா வந்து இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்காக இந்த விளாக் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அபோவ் 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே ஒரு பேரிகேட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த டேக் ஒன்று கட்டி விடுறாங்க. ஸோ அதை காட்டினா உள்ளே விட்டுடுறாங்க. விஷுவல் கேம் எல்லாம் இருக்குது. ஸோ 3D எஃபெக்ட்டில் நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டு விளாடுவோம் பார்த்தீங்களா? அந்த கேம்லாம் இருந்தது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா, எல்லாம் ட்ராம்போலைன் தான். அப்புறம் ஜாலியாக குதிச்சுக்கிட்டே அதில் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. ஓவரால் பார்த்தோன்னா. ஸோ இன்னும் பெரியவங்கலாம் கூட இருந்தாங்க. அடல்ட்ஸ் கூட இருந்தாங்க. பட் யாராக இருந்தாலும் டிக்கெட் வாங்கணும். ஸோ இங்கே நான் புதுசாக என்ன பார்த்தேன்னா, இவர் தான் கோச் ஆட்ருக்குது. இவர் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் சொல்லி கொடுத்துட்ருந்தாருங்க. இந்த குழந்தைங்கலாம் அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா வேறு குதிச்சு காட்டுச்சு. சரி நானும் இதோ உங்களுக்காகன்னு ஒரு வீடியோவை கவர் பண்ணிட்டேன். டிவியில் பார்த்த வீடியோங்க. இப்போ தான் நேரில் பார்க்குறேன். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி ப்ளாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ளாக்ஸில் வந்து நம்ம வந்து பிவிஆர் சென்னை பிவிஆர் மால்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அங்கேலாம் குதிச்சு விளையாடுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நல்ல ரேட்டிங்கே கொடுக்கலாம். குழந்தைங்கள 1 ஹவர் விட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அந்த டைம் பாஸ் பண்ணதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வெளியில் வந்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது. ஸோ இந்த இட்டாலியன் பீட்ஸா அந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேருக்குது. ஆனால் நாங்கள்லாம் எதுவும் ட்ரை பண்ணலைங்க. நேராக வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு போட்டிங் மாதிரி ஏரியா போட்டிருந்தது. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்தவங்களே அந்த பக்கம் வந்ததில்லன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னாங்க. சரி போய் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கேட்கலாம். என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் கேட்டப்போ, இன்னொருத்தவங்க அங்கேருந்து வாலண்டியராக வந்தாங்க. அதில் ஒர்க் பண்ணுறவங்க. இதுக்கு பேர் லேகோஸ் வாட்டர் கிராஃப்ட்னு ஏதோ ஒரு பார்ட்டி போட்டெல்லாம் இருக்காம். ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுனா ஒரு 6 lakhs பே பண்ணிங்கன்னா ஃபுட்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஐலேண்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது லேக்கின்னு ஒரு பிளேஸ் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஐலேண்ட்ஸ் குட்டி குட்டி ஐலேண்ட்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து புக் பண்ணணும். லேகோஸ் வாட்டர் கிராஃப்ட்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ள ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இங்கே வந்து புக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 6 lakhsங்கும்போது நம்ம ஊர் காசு எவ்வளோ வரும்? 40,000 50,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒர்த்தான்னு தெரியல. பின்னாடி பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்குலாம் இருந்தது. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கடையை மூடிட்டு கிளம்பியாச்சுங்க. தேங்க்யூ.